உங்கள நிறைய பேர் வெயிட் கெயின் பண்றதுக்காகவும் வெயிட் லாஸ் பண்றதுக்காகவும் ஜிம்முக்கு போறீங்க, ஆனா ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றீங்க. அந்த ரிசல்ட் ஏன் கிடைக்கல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன் கிடைக்கலன்னா நீங்க ஜிம்ல பண்ற ஒரு சில மிஸ்டேக்ஸால தான் கிடைக்கல. நீங்க ஜிம்ல பண்ற மிஸ்டேக்ஸ்ல நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸை நீங்க சரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா கிடைக்கும். அது என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ஒர்க் அவுட். நிறைய பேர் ஜிம்முக்கு போறீங்க அப்படின்றப்போ நீங்க ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டீங்க. கண்ணா பின்னான்னு யூடியூப் பார்த்துட்டு இல்லை அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாம கரெக்டான ப்ராப்பரான ஒர்க் அவுட்டை அதை நோட் பண்ணி சார்ட்ல அதை கரெக்டாக வீக்லி ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது. ரெண்டாவது ப்ராப்பர் டயட். நீங்க எந்த அளவு ப்ராப்பர் ஒர்க் அவுட் பண்றீங்களோ அதை விட அதிகமாகவே ப்ராப்பர் டயட் இருக்கணும். சும்மா ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு கண்ணா பின்னான்னு ஒர்க் அவுட் போட்டுட்டு கரெக்டான டயட் இல்லைனா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நீங்க வெயிட் கெயினாக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, நீங்க ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ ப்ராப்பரான ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியமோ அதை விட ப்ராப்பரான டயட்ன்றது ரொம்பவே முக்கியம். அடுத்தது கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, ஆனால் 2 நாள் போவாங்க, 3 நாள் போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் டயட்லையுமே 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 3ஆவது நாள் விட்டுட்டு திரும்பவும் 4ஆவது நாள் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் கரெக்டாக ஜிம் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, அதை டயட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். நடுவில் விட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அடுத்தது 4வது பொறுமை. உங்களை நிறைய பேர் ஜிம்முக்கு போன உடனே ரிசல்ட் கிடைக்கணும், ஒரு வாரத்தில் ரிசல்ட் கிடைக்கணும், 1 மாதத்தில் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ப்ராப்பரான ஒர்க் அவுட்டையும் ப்ராப்பரான டயட்டையும் கன்சிஸ்டன்சியாக 3 மாதமாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த 3 மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேசிக்கான ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ பொறுமை ரொம்பவே முக்கியம். ஜிம்முக்கு வரீங்க, ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னாக்கா. 5வது, நிறைய பேர் ஜிம்முக்கு போய் அங்கே ஒர்க் அவுட் பண்ணாமல் அங்கே போய் ரீல்ஸ் எடுக்கிறது, அங்கே போய் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கெல்லாம் அங்கே போய் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஜிம்முக்கு போகிற அந்த 1 hour 2 hour கரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன இந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, ஏன் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் சரி பண்ணி கரெக்டான ப்ராப்பரான ஒர்க் அவுட்டும் ப்ராப்பரான டயட்டை கன்சிஸ்டன்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும்.